அஸ்ஸலாமு அலைக்கும். பூனம் சாரிக்கான ப்ளவுஸ், அதுவும் கேன்வாஸ் பேப்பர் யூஸ் பண்ணாமல் மாடல் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். கண்டிப்பாக ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீன் கலரில் ஆல்ரெடி நான் இந்த போட்லி பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு கேப் விட்டு தைக்கணும் அப்படின்றதையும் மார்க் பண்ணிக்கிறேன். அதே அளவில் இந்த போட்லி பால்ஸ் வச்சு ஒவ்வொன்றா தைச்சியும் எடுத்துக்கிறேன். நெக்கோட அளவுகளை நான் இதில் குறிப்பிடல. விஷயம் என்னன்னாக்கா, கேன்வாஸ் பேப்பர் யூஸ் பண்ணாமலே நம்மளால் டிசைனர் நெக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது தான். இந்த மாதிரி தைச்சி முடிச்ச அப்புறம் தைக்க போகிற ப்ளவுஸ் துணியை நேர் பக்கமாக போட்டுட்டு நம்ம இப்போ தைச்ச லைனிங் கிளாத்தை திருப்பி போட்டுக்கிறேன். ஆல்ரெடி தையல் போட்ட அதே தையலுக்கு மேலே சரியாக அதுக்கு மேலேயே தையல் அடித்து எடுத்துக்கணும். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த துணி தேவையில்லை, இதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னும் போது சைடில் நீங்கள் பின் குத்திட்டு தைச்சிங்கன்னா நவுந்து போகாமல் இருக்கும். இப்போ தைச்சதுக்கு ஒட்டி நாச் போட்டுட்டு இப்போ இந்த லைனிங் துணி எல்லாமே உள் பக்கமாக தள்ளி நேர் பக்கத்தை நல்லா சீராக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தையல் அடித்ததுக்கு மேலே அந்த பால்ஸ்க்கு பக்கத்தில் படிமான தையல் ஒன்று போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்ப அழகாக இப்போ டிசைனர் நெக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எப்பயும் போல் நெக்கு நீங்கள் நார்மலாக ஃபினிஷ் பண்ணாலும் சரி, இல்லை பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணாலும் சரி. நான் பார்த்திங்கன்னா பைப்பிங் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இதுக்கு நான் கைக்கு பார்த்திங்கன்னா சாரியோட கிளாத்து கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். சென்டரில் ஸ்லீவுக்கு நடுவுலையும் போட்லி பால்ஸ் வச்சுட்டு பைப்பிங் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பார்க்க எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி சுடிதாருக்காக இருந்தாலும் ப்ளவுஸ்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக கேன்வாஸ் பேப்பர் யூஸ் பண்ணாமலே தைக்க முடியும். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.